நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன். எஸ்பிஓ ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. மறைமுகமான விஷயங்கள் நிறையவே கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயங்களை தான் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது 3 விதமாக ஒரு பெயரில் இருக்குது. ஸ்கூல், பிஸ்னஸ், ஆர்கனைசேஷன். ஸ்கூலுங்கிறது கற்பித்தல், பிஸ்னஸ்ங்கிறது ஒரு சொந்தமாக தொழிலை தொடங்குகிற ஒரு முதலாளி, ஓனர். ஆர்கனைசேஷன் அது கண்டினியூஸாக நம்ம ஒரு குழுமமாக, நம்ம ஒரு அமைப்பின் மூலமாக செயல்படுறது. எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். ஒத்த பெயரை வச்சுட்டு மொத்த பிஸ்னஸையும் கைக்குள்ளே போட்ட மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸையும் அவங்க பேக்ரவுண்டில் சப்போர்ட் கொடுத்து அவங்க தான் எல்லாத்தையுமே அதை கண்டினியூஸாக அதுக்கடுத்த பிஸ்னஸ்னு ஒவ்வொன்றுலையுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. அதோட ஸ்டோரிஸ்லாம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதே மாதிரி தான் எஸ்பிஓ மல்டிபிள் பிஸ்னஸ் ஒரு நேமில் பண்ண போகுது. ஸோ அதுதான் ஆர்கனைசேஷன். இது மூலமாக நம்ம எல்லாருமே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கூல் பிஸ்னஸ் தான் நம்ம கையில் இருக்க போது. ஆர்கனைசேஷன் நம்ம எஸ்பிஓ. ஸோ ஸ்கூல் பிஸ்னஸில் 2 கேட்டகரி, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டகரியில் வரப்போகிறது தான் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம். அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் தான் பேசிக் சேல்ரி. ஸ்கூலுங்கிறது அது கொஞ்சம் அதிகமான 5% இன்க்ரிமெண்ட் ஆகிற ஒரு சேல்ரி. பிஸ்னஸ்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஹையர் சேல்ரி. ஸோ இந்த 3 கேட்டகரியில் யாரெல்லாம் சேர போகிறீங்கிறது உங்களோட விருப்பம். உங்களோட டீம் மூலமாக எந்த விதத்துலையும் எடுத்துக்க போகிறதில்ல. உங்களோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் எஸ்பிஓ கொடுக்குற கண்டிஷன்ஸ் மூலமாக ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக இதில் சேர்ந்துக்கலாம். சேர்ந்து உங்களுடைய வேலையை பார்க்கலாம், வேலையை பார்த்து உங்களுடைய வருமானங்களை எடுக்கலாம். இதில் நம்ம என்னத்தை கற்றுக்கலாம்? ஸோ இதுக்கும் இன்னும் ட்ரைனிங் பீரியட் வரும். அந்த பீரியட் வரும்போது உங்களுக்கு எல்லாருமே புரியும். ஸோ இதில் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கோங்க. அது கற்றுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஃபஸ்ட், இந்த அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமை நம்ம நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக அஃபிலியேட் பார்ட்னர் இந்த மாதிரி சில ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஷேர் பண்ணுறது, அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுறது, அந்த லிங்க்குள்ளே போய் அந்த ப்ராடக்டை வியூ பண்ணுறது, அந்த சைட்டுக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. அது இந்த பிஸ்னஸ் ஸ்கூலுங்கிறதுக்கும் பிஸ்னஸ்ங்கிறதுக்கும் அது நாமே தயார்படுத்திக்கணும். அந்த தயார் நிலைக்கு நான் சில இதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்ட பிறகு அது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக 27 நிமிஷத்துக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணேன். அது எல்லாமே எடிட் பண்ணி எல்லாமே ஓகே ஆகுச்சு. ஆனால் அது ரொம்ப லென்த்தாக இருக்கலான்னு மக்கள் இப்போதைக்கு உள்ள மைண்ட் செட்டில் பார்ப்பாங்களான்னு தெரியலை. ஸோ வித்ட்ராவல் டேட்டு, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு, இது எல்லாம் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமேன்னு சொல்லி அந்த டேட் அவங்களுக்கு இல்லாதனால நான் ஒன் டைம் அதை லைவ் வைக்கும்போது நான் அதை பற்றி அந்த லைவில் அந்த வீடியோவை நான் ஷோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் இப்போதைக்கு அதை வெயிட் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனலை கண்டினியூ பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய புதுசாக ஏதாவது எடிட் பண்ணுறதுக்கு, அழகாக உங்களுடைய க்ரியேட்டிவ் அதில் இன்வால்வ் பண்ணி அழகாக ஒரு வீடியோஸோ ஃபோட்டோஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறது கற்றுக்கோங்க. அப்ரோச் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக கற்றுக்கோங்க. ஒரு நபர்கிட்ட நம்ம சைடு இருக்கிறது என்னவோ அதை தெளிவான மைண்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, இந்த 2 கேட்டகரிலையும் நம்ம எப்படியெல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற ஜென்ரல் அப்ரோச் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் ஃப்ரீ கோர்சஸ்லாம் உண்டு. ஸோ இது மூலம் பேச்சு திறமைகள் வளர்த்துக்கோங்க. சோஷியல் மீடியா ஷார்ட்கட்ஸ். சோஷியல் மீடியாங்கிறது இப்போது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல ஒரு வீடியோவை ஒரு இடத்துல நம்ம பப்ளிஷேட் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே சேம் டைம் அப்லோட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ், ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் எந்த மூலமாக எப்படியெல்லாம் பண்ணால் ட்ரெண்ட் ஆகும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கற்றுக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை. இது எல்லாத்தையுமே நம்ம எல்லா கோர்சஸையும் லேர்ன் பண்ணணும்னா கன்ஃபார்ம் நமக்கு பேசிக் இங்கிலீஷ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. க்ரியேட்டிவ் மைண்ட் செட், புதுசாக ஒன்று உருவாக்க கற்றுக்கோங்க. இதுதான் ஷார்ட்டாக சொல்கிறது. இது எல்லாம் என்ன பண்ணலான்னா இது எல்லாமே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ரிலேட்டடாக வர்றது தான். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கற்றுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் ஷார்ட்டாக சொல்ல முடியும், கற்றுக்கோங்கன்னு. இதில் என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத 27 நிமிஷத்தில் சொல்லியிருந்தேன். அதை நம்ம
இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமில் சொல்கிறேன். முடிஞ்சால் நாளைக்கு நான் லைவ் வைக்கிறேன். லைவ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.